தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் 1989ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் இந்தியாவிலேயே முதல் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமாக தோற்றுவிக்கப்பட்டது. இன்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் 7 கால்நடை மருத்துவக் கல்லூரிகளும் 2 தொழில்நுட்ப கல்லூரிகளும் மொத்தம் 9 கல்லூரிகள் உறுப்பு கல்லூரிகளாக இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் பல்வேறு ரிசர்ச் ஃபார்ம்ஸ், ரிசர்ச் லெபார்டரிஸ், ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாமே இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு 4 வகையான படிப்புகள் சொல்லித்தரப்படுகிறது. முதலாவது BVS and AH என்று சொல்லப்படும் கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பு, கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு பட்டப்படிப்பு. இது கிட்டத்தட்ட 5.5 ஆண்டுகள் பட்டப்படிப்பு. வெட்டினரி டாக்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இந்த படிப்பு. அது மட்டுமில்லாமல் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் டைரி டெக்னாலஜி, பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி ஆகிய 3 தொழில்நுட்ப பட்டப்படிப்புகள் பிடெக் கோர்ஸஸும் இளநிலையில் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆக மொத்தம் 4 இளநிலை பட்ட படிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். பிடெக் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயாலஜி மட்டும் இல்லை, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அந்த ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லுவாங்களே, இந்த 4 சப்ஜெக்டும் படிச்சிருக்கணும். பிடெக்கை பொறுத்த வரைக்கும் பயாலஜிக்கு 50 மார்க்கும், மேத்தமெட்டிக்ஸ்க்கு 50 மார்க், பிசிக்ஸுக்கு 50 மார்க், கெமிஸ்ட்ரிக்கு 50 மார்க். BVS and AHக்கு 100, 50, 50. இது நான் பயாலஜியோட மேத்ஸும் இருக்கணும் பிடெக் கோர்சஸ்க்கு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும்? ஸ்டூடெண்ட்டுக்கு கட் ஆஃப்லாம் வச்சு வர்றாங்க. இது அரசு உதவியில் நடைபெற அரசாங்க கல்லூரிகள்னால ஃபீஸ் ரொம்ப குறைவு. உங்களுக்கு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா மொத்தமாக டியூஷன் ஃபீஸ் வரும். அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபா மாதம் வரலாம். பட் இதில் என்னன்னா, அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கீடு இருக்குது. அந்த மாணவர்கள் அனைவருக்கும் இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸையும் அரசாங்கமே கட்டிடுறதுனால பெரிய அவங்களுக்கு ஒரு பேர்டன் இருக்காது ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும். ஈவன் அது இல்லாத வர்ற மாணவர்கள், பொதுவாக வர்ற மாணவர்கள், கேட்டகரியில் வர்ற மாணவர்களுக்கும் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது. எங்களோட அலுமினிஸோட ஸ்காலர்ஷிப் இருக்கு, SC/ST ஸ்காலர்ஷிப் இருக்கு. அது மூலம் அவங்க பயன்பெறலாம். 7.5 இதுக்கும் ஆமாம் BVSCக்கும் உண்டு, பிடெக்குக்கும் உண்டு. எல்லா கோர்ஸுக்குமே 7.5% கோட்டா இருக்கு. ஆமாம், கோட்டா இருக்கு. ஓகே சார், இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த கரிக்குலம் இருக்கு, இப்போ எப்படி சேஞ்ச் இல்ல, எங்களுடைய கரிக்குலத்தை பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு ஒருக்கா வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு நியூ டெல்லி, அது த்ரூ அவுட் இந்தியா காமன் கரிக்குலம். எல்லா வெட்டினரி காலேஜிலும் இந்த கரிக்குலம் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ 2019 அந்த கரிக்குலம் இப்போ மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் வெட்டினரி எஜுகேஷன் சொல்லுவோம், அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து இப்போ 2024 புது கரிக்குலம் வரப்போகுது. இப்போதைக்கு 2019ஓட மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் வெட்டினரி எஜுகேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட தாட் மீன்ஸ் படிச்சுட்டு உடனே அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான். இந்த கோர்சஸ்லாம் பண்ணால் எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்? அதாவது வேலை வாய்ப்பு ஒன்று மட்டும் நம்ம மாணவர்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம விட எவ்வளவு திறமை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு சம்பளம் வரும். ஸ்கில்லு தான் இதில் மெயின் முக்கியம். சாதாரணமாக ஒரு தம்ப் ரூலாக பார்த்தீங்கன்னா BVS and AH முடித்த மாணவர்களுக்கு மினிமம் ஒரு 60,000 ரூபா ஸ்டார்டிங் பேயாக இருக்கும் மாதம். பிடெக் படித்த பசங்களுக்கு 30,000 to 40,000 ரூபா வரைக்கும் பிடெக் படித்த பசங்களுக்கு இருக்கும். பிடெக் 4 வருஷ படிப்பு, இது 5 வருஷ படிப்பு BVS and AH.